ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குகு கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங். வாங்க இப்போ கேம் கூட போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆலில் போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே லாங் டிரைவ் தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் கலர் கொடுத்துட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு கலர் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா எதுவும் பண்ண போகிறதில்ல, இங்கேயே தான் நிற்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்தாச்சு. காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே லாங் ட்ரைவ் எங்கெங்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவேன். ஸோ எங்கெங்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காட்டாத இடம் கூட நிறையா உள்ளே இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோன்னு எனக்கே தெரில. போகிற இடத்துல என்ன இருக்கோ அதை காட்டிடுவேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி என்னென்ன எப்போ கார் இந்த பக்கம் ஓகே. ஸோ இப்போ இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போனால் அவ்வளோ இது கிடையாது தான், எதுவுமே கிடையாது தான் இந்த இடத்துல போனால். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா போக வேண்டியது தான். ஸோ ஃபுல்லாக ரோடு, அவ்வளோதான், பில்டிங்ஸு, அப்புறம் அந்த ஜுராசிக் பார்க்கு அப்படி தான் இருக்குது. அப்புறம் பெட்ரோல் பங்க் ஒன்று. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் இந்த ரோடு நான் தாண்டினதே கிடையாது. பெட்ரோல் பங்க் தாண்டி நான் போனதே கிடையாது. ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ வழியும் போகுது அங்கங்கே, எங்கேயுமே போகல, வேஸ்டட். ஸோ நம்ம இந்த பக்கமே போயிடலாம். அந்த பக்கம் போனால் ஃபுல்லாக ட்ரெயினாக தான் இருக்குது, ட்ரெயின் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனால் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் போனால் எனக்கு தெரிஞ்சு பீச் இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது இருக்கும். காரில் வேறு ஸ்க்ராட்ச் ஆகுது. அதுக்கே அவங்க ஏதாவது சொல்லுவானுங்க. சரி, ரைட், ஓகே, வாங்க இப்போ போயிடலாம். காரில் அடிக்கும். ஓகே, தப்பிச்சேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போகிற வழியில் ஃபுல்லாகவே எதுவுமே பைக்கே கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரு. அதுவும் இந்த மோஸ்ட்லி அந்த லேம்போகினி V2, பகாட்டி அந்த மாதிரி தான் வண்டி இருக்குது. ஒருத்தங்க கூட பைக் எடுத்துட வர மாட்டேன். அதுவும் சிம்பிளாக ஸ்ப்ளெண்டர் அது கூட பல்சர் கூட எடுத்துட வர மாட்டேங்கிறானுங்க. ஓகே. ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிற இடம் இது, அதுதான் அப்படி காட்டினுங்கிறாங்க. இப்போ பாருங்களேன், நான் சுற்றி போவேன். எனக்கு தெரிஞ்சு வேறு என்னமோ வரப்போகுது, அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் இதை ரிவீல் பண்ண விரும்பலை. அது வந்து அது நான் சொல்ல விரும்பலை, நம்மளே பார்த்து தெரிஞ்சுப்போமே. என்ன வருதுன்னே தெரில, ட்ரெயினா இல்லை ஒன்றும் புரியலை. பார்ப்போம். எல்லாம் என்ன வழியெல்லாம் போகிற மாதிரியும் தெரியுது, போகாத மாதிரியும் இருக்குது. ஏதோ பழைய ஊருக்கு, ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. பட் நான் ஆனால் ஊருக்கு போகல. ஸோ அதனால் பேக் கழட்டிடலாம். ஏன்னா பார்க்க ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கழட்டிடலாம் பேக்கை. தேவைப்படும் எதுக்காது. ஓகே, இருக்கட்டும். எதுக்காக தேவைப்படும், சும்மாவாது இருக்கட்டுமே, ஷோகேஸ்க்காகயாச்சும் இருக்கட்டுமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறேனே தெரில. பட் எதாவது இருந்துச்சுன்னா காட்டுறதுக்கு தான். எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுதோ அவ்வளோ தூரம் நான் வந்து பார்த்திங்கன்னா போகிறேன். இல்லைனா இங்கேக்குள்ளேயே ஏதாவது காட்டிடுறேன். தெரிஞ்சு சுற்றி எங்கேயோ வேறு எங்கேயோ போகுது, எங்கேன்னு என்னால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல. அதுவும் ஒன்று இருக்குது. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அதே பீச்சை வந்து காட்டிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் நாலா பக்கம் சுற்றி பார்த்தாலுமே பீச்சாக தான் இருக்குது. சரி, ரைட்டு, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பீச்சு தான் எடுக்கணுன்ற ஒரு இது இருக்குது. நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஸோ இப்போ தான் இங்கே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது ஒர்க் ஆகுமா ஒன்றுமே தெரில, பார்க்கலாம். ஏன்னா இது ஓகே 3100 ஒர்க் ஆகுதா? ஓகே, ஒர்க் ஆகிடுச்சு. இந்த கார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த கார் இது பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரோஜனமே இல்லை. ஒரே ஒரு சீட் கோட் போட்டு ஒரே ஒரு கார் மட்டும்தான் எடுத்தேன். ஸோ இப்போ எங்கே போக போகிறோன்னா, ஒரு சின்ன வீடுகள் எல்லாம் கூட்டமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துக்கோங்க. ஐ திங்க் ஞாபகம் இல்லாதவங்க பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து தெரியாதவங்க, ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்காதவங்களும் இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டேன் இந்த வீடியோவை. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங்லேருந்து எதாவது போட்டே ஆகணும்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன்.
எங்கே பார்த்தா பீச்சாகவே இருக்குது. சே, கடுப்பாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் இந்த பக்கமே போயிடலாம். மலையெல்லாம் ஏறி தாண்டி போக போகிறோம். அதனால் எல்லா பின்னாடி பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் கெட்டியாக இருந்துக்கோங்க. சும்மா தான் பேசஞ்சர்ஸ் என்ன. ஸோ இப்போ இது வழியாக போனால் தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த பக்கம் தான் அந்த ட்ராக் போகுது. ஸோ அதனால் இந்த பக்கம் போகலாம், இல்லைனா இந்த பக்கம் தான் போகணும். எந்த பக்கம் போகுதுன்னே தெரில இது. ஸோ நான் சும்மா ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான், எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இன்சைட் பார்த்துடலாம். ஓ ஓகே. ஓ, கன் வேறு இருக்குது பாருங்க கையில் இருக்குது. அப்பா பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். ஸோ அப்பா இது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அம்மா என்ன அடி ஊந்துருக்கும். ஐயோ, ஆஹா, ஓஹோ, என்ன ஒரு அடி. அப்பா ரத்தம் தெரிச்சிருக்கு சார். ஆனால் உங்கள் உடம்புல ஒரு காயமும் இல்லையே. அப்படி கொஞ்சம் திருப்புங்க. திருப்ப மாட்டேங்கிறான். ரைட்டு, ஓகே, நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் போட போகிறோன்னா, ஏதாவது ஒரு நம்பர் போட்டே ஆகணுமே. என்ன நம்பர்? யோசி 999 போட்டால் புல்லட் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், புல்லட்டு. ஸோ புல்லட்டுன்னா ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோம்? ஏர்போர்ட்டில் போய் ஒரு வித்தையை காட்டிட்டு வர போகிறோம். அது என்ன வித்தை அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்பீங்க. ஒரு வித்தை இருக்காங்க, நான் பண்ணுவேன், நான் எப்போவுமே அதை பண்ணுவேன். அதனால் அதை போய் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்சைட் ஓகே, நல்லா இருக்குது தான், சூப்பர். இந்த இதெல்லாம் எனக்கு தான் பிடிக்குமே. பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகிறதுலே பிடிக்காது. இப்படி போகிறது தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். அது செட் ஆகாது. ட்ரெயின் கிட்ட நெருங்கியாச்சு. ஒரு நிமிஷம், எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட் இருக்குது. என்ன ஸ்டேஷன் இதுன்னு நான் பார்க்குறதே இல்லை. ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். என்ன ஸ்டேஷன் இது, என்ன ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். போர்டு இருக்குது. ஓகே, நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னது அது? நம்ம ஹிந்திலேயோ நம்ம எழுதி வச்சுருக்கோம், அதான் நான் பார்த்தேன். இது பாதி லெட்ரு நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. என்னது? கல்யாண் ஜெயன் போட்டிருக்கு நம்ம. ஓ, ஹெல்மெட்டு. ஹேட்டுக்கு மேலே ஹெல்மெட் போடுற ஜீவன்ஸ் இவங்க தான். இந்த கேமில் தான் அந்த மாதிரி போடணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் இவன் என்ன கேரக்டர்னும் தெரில, எதுக்கு இவன் இதில் இருக்கானுன்னு தெரில. தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேங்க. யார் இவனே எனக்கு தெரில. பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்பா, ஓகே பரவாயில்ல, ஓகே ஏதோ. ஸோ இப்போ ஏர்போர்ட்டுக்கிட்ட போயிடலாம். ஏர்போர்ட் கிட்ட நெருங்கியாச்சு. என்ன அது? ஐயோ மாட்டிக்க போகுது. ஓகே, சூப்பர். ஆஹா, பறக்குதே வண்டி. சரி, ரைட், ஓகே. கிட்ட நெருங்கியாச்சு. இப்போ உள்ளே போனால் மட்டும் போதும். ஐயோ மாட்டிக்கிச்சு. ஓகே, வேற வந்துருச்சு. ஸோ முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் இங்கே தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சீட் கோட்லாம் போட்டு பார்ப்பேன். என்ன வருது அதெல்லாம் நான் வந்து இந்த இடத்துல தான் போடுவேன். அங்கே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தையே பண்ணுவேன். என்ன வித்தை நீங்களே பாருங்கள். எங்கே போக மாட்டேங்குது இந்த இடம். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விளையாண்டவங்களுக்கு. அப்படி இந்த கேம் இன்னமும் விளையாண்டுருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோப்பா, என்னடா வித்தை இது, இங்கேயே வித்தையை காட்டிட்டான். அப்புறம் என்னடா வித்தை, அது வித்தைன்னு சொல்லக்கூடாது தான், பட் நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொல்லிப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வண்டி மேலே போயிட்டுருக்கு. எங்கேயுமே ஆக்சிடெண்ட்டோ எதுவுமே ஆகிடக்கூடாது. ஸோ அப்படி நான் சேஃபாக கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இதை கீழே மாட்டிக்கிச்சுன்னா திரும்ப எடுக்க முடியாது, ஏன்னா மேலே போய் தான் எடுக்கணும். அதனால் ஏன்னா மேலே வந்துருச்சுன்னா மேலேயே நிற்கும். நம்ம திரும்ப மேலே போய் எடுக்கிறதுக்குள்ளே வந்து போர் அடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் கொண்டே போவேன். இங்கே தான் ஒரு வித்தையை காட்ட போகிறேன். இந்த இடம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் என்ன மாதிரி ஒரு சில பேர் பண்ணுவாங்க. இப்போ காட்டிடலாமா? 3 2 1 ஸ்பீடாக போயிட்டு இப்படி கீழே வந்துடுவாங்க. அதுதான் அவங்களோட வேலையே. இது மாதிரி தான் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இதே மாதிரி தான் பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணி எப்பயாச்சும் நான் வந்து சும்மா போர் அடிக்குமே சொல்லி விளையாடுவேன். அப்போ இது ஞாபகம் வரும். ஸோ அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாண்டுப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம வீட்டுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். நம்ம வீடு என்ன வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடு தான் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லைன்னா நான் வேணாம்லாம் நான் சொல்லலை. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வீடு நான் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், என்னோட இந்த கேமில் நான் இந்த மாதிரி ஒரு வீடு வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம எண்டிங் வரைக்கும், அதாவது இந்த கேம் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வரும், இதே வீடு தான் வரும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. பார்த்தா இவங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் பைக் கவாசாகி H2R வச்சுருக்கேன். ஸோ நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த கவாசாகி நான் வாங்கினேன் அப்படின்னு. மொத்த கதையுமே அப்படி அதில் இருக்குது. எப்படி நான் வாங்கினேன்லாம் இல்லை, எப்படி நான் வந்து இதை வாங்கினேன்னு சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா சீட் கோடு போட்டு வாங்குறதெல்லாம் ஏதோ ஷோரூமில் போய் வாங்கின மாதிரி சொல்கிறானேன்னு இப்போ நான் ஏன் சொன்னேன். நேற்று வீடியோவை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரைக்கும் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி மங்களத்தில் சொல்லிடலாம். ஐயோ வண்டி வேறு இது வேறு எப்போ பார்த்தாலும் இச்சினே இருக்குது எங்கே போனால். ஸோ இதுதான் எனக்கு பிடிச்ச வண்டி. பட் ஐ லைக் திஸ் பைக் ஆல்வேஸ். ஏன்னா எனக்கு க்ரீன் கலரோ பிளாக் கலரோ பிடிக்காது. ஆனால் இந்த ப்ளூ கலர் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்தாச்சு. ரிசப்ஷனில் இருக்கா இருக்காங்களா? ஓகே இருக்கட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போயிடலாம். அது எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ பைக்கை வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக விட்டுறலாம் முதல்ல. அப்போ தான் என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கும், இல்லைனா தப்பிக்காது. அதனால் ஓரமாக விட்டுட்டே. ஐயோ கீழே குதிச்சிட்டேன், போச்சு போ, செத்துட்டேன். ஆமாம் செத்துட்டேன். ஸோ வேஸ்டேடுன்னு ஒரு தடவை வந்துச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் கேமிங் சேனலுக்கு பை கைஸ்.